கண்ணியமாக மரணம் அடைவது அடிப்படை உரிமை என்பதால் நாட்டிலேயே முதன்முறையாக கருணை கொலைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் மொகாலியை சேர்ந்த ஹரீஷ் ராணா என்ற மாணவர் தான் படித்து வந்த கல்லூரியின் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்தார். அதன் பிறகு சுய நினைவின்றி படுத்த படுக்கையாகவே ஹரீஷ் ராணா இருந்து வருகிறார். அவரது தந்தை அசோக் ராணா தனது மகனின் துன்பத்தை பார்க்க முடியாமலும் சிகிச்சைக்கு தேவையான நிதி வசதி இல்லாததாலும் மகனை தானாக மரணிக்க அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JP பர்திவாலா, KV விஸ்வநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஹரீஷ் ராணாவின் உயிர்காக்கும் கருவிகளை அகற்றி கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கியது. மேலும் வீட்டில் உள்ள ஹரீஷ் ராணாவை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் முறையான வழிமுறைகளை பின்பற்றி அவருக்கு உயிர் நீக்க சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினர். நீண்டகால சிகிச்சை அளித்தும் குணமடையாததால் உயிர்காக்கும் சிகிச்சை கண்ணியமான முறையில் நிறுத்த வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே கடந்த 13 ஆண்டுகளாக ஹரீஷ் ராணாவை பாதுகாத்த அவரது பெற்றோருக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்தது. அது மட்டுமின்றி கருணை கொலை தொடர்பான சட்டம் இயற்ற மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.